டாடா பாய் பாய், ஸ்டாலின் கடும் தாக்கு. கடந்த தேர்தல்களில் இபிஎஸ் உங்களுக்கு தான் மக்கள் டாடா பாய் பாய் காட்டியுள்ளனர் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியுள்ளார். மயிலாடுதுறையில் பேசிய அவர், வரும் தேர்தலில் உங்களுக்கு மக்கள் நிரந்தரமாக பாய் பாய் சொல்வார்கள் என்றும் கூறினார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை விமர்சனம் என்ற பெயரில் இபிஎஸ் விளம்பரம் செய்வதாக தெரிவித்த ஸ்டாலின் அதற்கு நன்றியும் கூறினார். அதிமுக கூட்டணியில் பாமக தற்போது இல்லை. இபிஎஸ் அதிமுக கூட்டணியில் பாமக தற்போது இல்லை என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்காக பாஜக அதிமுக கூட்டணி அமைத்துள்ளனர். மற்ற கட்சிகளுடன் அக்கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த இபிஎஸ், பாமக தற்போது கூட்டணியில் இல்லை என்றார். ஆட்சியில் பங்கு என்ற அன்புமணி கருத்து குறித்த கேள்விக்கு, கூட்டணிக்கு பாமக வந்ததும் அது குறித்து பேசலாம் என்றார். ஆகஸ்ட் 25 தாவேகா 2வது மாநில மாநாடு மதுரையில். ஆகஸ்ட் 25 தாவேகாவின் 2வது மாநில மாநாடு நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். இன்று அதிகாலை புசி ஆனந்த் தலைமையில் மாநாட்டிற்கான பந்தக்கால் நடப்பட்டது. செப்டம்பரில் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அதற்கான ஆயுத்தமான இந்த மாநாடு அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரவில் கட்சி தாவிய அதிமுக பாஜகவினர். ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்துடன் மாநிலம் முழுவதும் புதியவர்களை திமுகவில் இணைக்கும் பணி வேகமடைந்துள்ளது. குறிப்பாக மாற்றுக் கட்சியினர் மற்றும் புதியவர்களை இணைப்பதில் கரூர் தான் நம்பர் 1 இருக்கிறது. இந்த நிலையில் நேற்று இரவு அதிமுக பாஜகவின் வார்டு கவுன்சிலர்கள் முதல் முக்கிய நிர்வாகிகள் வரை செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் ஐக்கியமாகியுள்ளனர். ஆட்சியில் பங்கு என்பது அன்புமணி கருத்து. ராமதாஸ். பாமகவின் 37ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி தைலாபுரம் தோட்டத்தில் கட்சியின் கொடியை ராமதாஸ் ஏற்றினார். இந்த நிகழ்ச்சியில் ராமதாஸின் பேரன் முகுந்தனும் கலந்து கொண்டார். ஆளும் அரசில் பாமக பங்கேற்க வேண்டும் என்ற அன்புமணி கருத்து குறித்த ராமதாஸிடம் கேள்வி எழப்பட்டது. இதற்கு ஆட்சியில் பங்கு என்பது அன்புமணி கருத்து என ராமதாஸ் தெரிவித்தார். இருவரும் இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் மீண்டும் முரண்பாடு எழுந்துள்ளது.